first Google போயிட்டு TDM GCC 9.2.0 32 பிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கம்பைலர் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சோர்ஸ் ஃபோர்க் இந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்கன்னா DDM 64 GCC 9.20 இருக்குது. இது வந்து 64 பிட்டே சப்போர்ட் பண்ணோம், 32 பிட்டு சப்போர்ட் பண்ணுற கம்பைலர். ஓகே, இது இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ டவுன்லோட் முடிஞ்சதும் அதை ஓப்பன் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம். ஸோ வெர்ஷன் அப்டேட் வெர்ஷன் எடுத்து விட்ருங்க, க்ரியேட்டு. ஸோ C:*ல வந்து இன்ஸ்டால் ஆக போகுது, இன்ஸ்டால். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக 32 பிட்டு வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ப்ளஸ் கிராஃபிக்ஸ் ஃபைல் வந்து நம்மளுக்கு ரன் பண்ணி காட்டும். ஸோ நம்ம கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஃபிக்ஸ் கட்டுற ஃபைலுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க, ஃபினிஷ். ஓகே, இதுதான் வந்து இந்த ஹெடர் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அதில் வந்து 3 ஃபைல் இருக்கும், 2 ஹெடர் ஃபைலு, ஒரு லைப்ரரி ஃபைல் வந்து இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸ். இது 2 காப்பி பண்ண போகிறோம். இது 2 காப்பி பண்ணி நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா C:*ல DDM, அதில் வந்து இன்க்ளூடுன்ற ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைப்ரரி ஃபைலை காப்பி பண்ணி லிப்ன்ற ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், CodeBlocks சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா 20.0, அதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் கம்பைலர், அதில் டூல் எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்ற அந்த இது இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா DDM, அதை வந்து இங்கே வந்து அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணுங்க. C:*DDM, அதை வந்து ஃபோல்டரை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் லிங்கர் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த இடத்துல பிளாக்காக விட்டுறலாம். ஸோ பக்கத்தில் வந்து அதர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த கோடை வந்து டைப் பண்ணணும். இதையும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து சின்னதாக ஒரு கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து எதுவும் எரர் இல்லாமல் நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். எஸ், நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் DDM GCC 9.0 நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் CodeBlock 20.1 இருக்கு இல்லையா, இந்த வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகும். வேறு எந்த வெர்ஷன் நீங்கள் வந்து DDM டவுன்லோட் பண்ணாலும் சப்போர்ட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.